வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதையும் அவருடைய நன்மையினால் அவர் நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? வருஷத்தை நன்மையால் ஆண்டவர் முடிசூட்ட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து சுகித்திருப்பது. எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு சில நபர்கள் தான் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பெற்றோர் இருப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, உற்றார் உறவினர்களில் இருப்பாங்க, போதகர் இருப்பாங்க. அப்படி ஒரு சிலர் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பவுமே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்து இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம நல்ல நிறைவான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 யோவான்ல 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி நான் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்? உன் ஆத்துமா வாழ்வது போல, என் ஆத்துமா வாழ்வது போல நான் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆத்துமா எப்படி வாழ்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவிலே நல்ல ஒரு நிலைமையிலே நம்ம வாழ்ந்து நம்ம சுகித்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை உணர முடியும், பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. பரிபூரண ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்வு, ஒரு நிறைவான ஒரு வாழ்வு. ஆங்கிலத்தில் abundant life, zoe life என்று சொல்லி அதை சொல்லுவது உண்டு. அப்ப அந்த ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்து எல்லாவற்றிலையும் நாம் சுகித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதை அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அதை அவர் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். மனிதனை முதலாவது படைத்த பொழுது வெறுமையாக மனிதனை படைக்கவில்லை. அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்து அதற்கு பின்பு மனிதனை படைத்து, இந்த எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவருடைய கரத்திலே அவர் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளவும் அனுபவிக்கவும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு தேவையான ஒரு காரியமும் அங்கே இல்லாமல் இல்லை, எல்லாம் நிறைவாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கும் பொழுது அவன் வேற எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சகலவற்றையும் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள, பரிபூரணமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள, சம்பூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு தேவனுடைய சித்தம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும்
எல்லாவற்றிலேயும் ஹல்லேலூயா உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஹல்லேலூயா. அது ஒரு வாழ்த்துதலா இருக்கு, அது ஒரு விண்ணப்பமாய், அது ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட அதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய ஆத்துமாவின் வாழ்வு நம்முடைய சுக வாழ்வுக்கு ஒரு ஆரம்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவர்தான் நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்ப்பீர்களானால், அவர் மனிதனை முதலாவது மண்ணினாலே சிருஷ்டிக்கிறார். அவரை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் He is the source of every blessing that we have. நாம பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் அவர்தான் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். அவர்தான் முதற் காரணமானவராய் இருக்கிறார். He is the first cause of every blessing. He is the source of every blessing that we have received and we are having today. இந்த உலகத்தில் நாம பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் அவரே ஊற்றுக்காரனராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஹல்லேலூயா, நல்ல ஒரு இருக்கிறதற்கான இருப்பிடங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம உடுக்கிறதற்கு நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். அதிலே நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக நமக்குள்ளே அவர் செயலாற்றி இருக்கிறார். நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய நன்மையை விரும்புகிற எல்லாரும் பார்க்கிலும் அதிகமாக நம்ம நன்மையை விரும்புகிறவர் அவராக தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருடைய எண்ணங்களையும் சேர்த்து வச்சா கூட அவர் உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அது எட்ட முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கவும் நம்மை ஹல்லேலூயா நம்முடைய நன்மையில நம்முடைய ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கிறதுல விருப்பமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து இருக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா நல்லா இருக்கா அப்ப அப்படிங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின். இஸ் யுவர் சோல் ரியலி ப்ராஸ்பரிங்? நம்முடைய ஆத்துமா உண்மையாவே நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கா? சிலருடைய ஆத்துமா எப்படி இருக்கும்னா தொய்ந்து போயிருக்கும். சிலருடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும். சிலருடைய ஆத்துமா திடனற்று இருக்கும், பலனற்று இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்துமா அந்த வாழ்க்கைக்கே என்ன செய்யும்? அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அவங்க வாழ்ந்து சுகித்து இருக்கிறதற்கே ஒரு தடையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில நாம இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. அந்த கீழான நிலைமையில இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதற்கும் நம்மளை உயரத்துல நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறதற்கும் கண்மலையின் மேல நம்மை நிற்க வைக்கிறதற்கும் அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தொய்ந்து போன, துவண்டு போன, பலனற்ற, திடனற்ற நிலைமையில இருக்கும்போது அது நம்ம வாழ்க்கையில மற்ற பகுதிகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்காது. அவங்க செய்கிற காரியங்களை தைரியமாக செய்ய முடியாது. அவங்க வாழ்க்கையில் வெற்றியோடு காணப்பட முடியாது. பலவிதமான சோர்வுகளும் பலவீனங்களும் அசதிகளும் அது அவங்க வாழ்க்கையின் பகுதிகளில் மட்டும் இல்லை, அவங்க சரீரத்திலையும் அந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்வதற்காக ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுக்கவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதற்காக நீங்க இங்க வந்து உட்காரல. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அதை சுமந்து தீர்க்கவில்லை. நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக தான். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை வாழ வைக்கிறதற்கு முதலாவது நமக்கு ஆண்டவரை குறித்த நல்ல ஒரு அறிவு நமக்கு அவசியம். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நாம யாரா இருக்கிறோம், அவர் யாரா இருக்கிறார், அவருக்கும் நமக்கும் என்ன ஒரு உறவு இருக்கு, இதை பற்றி நமக்கு நல்ல ஒரு புரிதல் வரும் பொழுது நம்முடைய ஆத்துமாவில் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. காரணம், எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நிச்சயமும் தைரியமும் எப்போது நமக்கு இருக்கும். எத்தனை பேர் அதை புரிந்திருக்கிறீங்க, உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோதனைகள் எல்லாம் பயங்கரமா வரும்போது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, பலவிதமான எதிர்ப்பின் அலைகள் வரும் பொழுது, பலவிதமான நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது, அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை தைரியம் அடைகிறதற்கு காரணம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதுதான். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தேவனாக, அவர் என்னுடைய தகப்பனாக, அவர் எனக்கு நண்பனாக, அவர் எனக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் இருக்கிறதே, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் மேற்கொள்ள நம்மை பலப்படுத்த போதுமானதா இருக்கும். எத்தனை பேர் நான் சொன்னதை புரிந்து கொண்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை அவருடைய நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். அதை நன்றாக அறிந்த பிள்ளைகள் தான் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறது எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பின் அனுபவம் வருகிறது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனால் அதற்கு பின்பும் சில நேரங்களிலே சில பிரச்சனைகளும் பாடுகளும் சில ஏமாற்றங்களும் தோல்வியின் அனுபவங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அது ஆரம்பத்தில் வருகிறது, ஓகே, ஆண்டவர் நம்ம அதை உருவாக்குறான்னு வச்சுக்கலாம். இன்னும் கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அப்படின்னா இன்னும் நம்ம சரியான ஒரு நிலைமையில நம்ம அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் ருசிப்பார்கள், அல்லது அந்த ஆண்டவர் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளல, நான் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளல, நமக்கும் அவருக்கு என்ன உறவு என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் once we realize who God is and who we are in him, நாம யார் நம்முடைய ஆண்டவர் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருக்குள்ள நாம் எப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்ம மேற்கொள்ள எளிதாக மேற்கொள்ள முடியும், நம்ம வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அது இல்லாததுனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவரோடு உள்ள அந்த அந்த உறவில் அவங்க வளராமல், ஆண்டவரை பற்றி அறியாமல், அது எதனோ ஒரு அப்படி வந்து போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க அந்த வெளிச்சத்துக்குள்ளே முழுமையாக வராமல் இருப்பாங்க. அந்த வெளிச்சம் வரலைன்னா இருள் அவங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும், கிரியை செய்து கொண்டே தான் இருக்கும். நான் சொன்னது உண்மைதானே? ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் போன வருஷத்தில் ஒரு சகோதரி பிசாசு பிடித்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க என்னால் போக முடியல, அது துரத்துறதுக்கு வந்தால் அது அப்படி இதாகும், அலைக்கழிக்கும், அழுவும், கத்தும், என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இவங்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு விடுதலை இல்லாமே இருந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு தேவனுடைய தாசன் வந்தார், அவங்க கூட உட்கார்ந்து அவங்கள்ட்ட ஒன்று சொன்னார், உங்களுக்குள்ள நீங்கள் இருளை நாங்கள் துரத்த போல உங்களுக்குள்ள வெளிச்சத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லி, இயேசுதான் அந்த ஒளி, மெய்யான ஒளின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னார். சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க முகத்தில் ஒரு டார்ச் அடிச்சது பாருங்க, அப்படியே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அவங்க அதை புரிந்து அப்புறம் ஜெபிச்சார், உடனே அந்த அலைக்கழிப்பு மாறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புரிதல் என்றைக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் வருகிறதோ, என்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்கிற புரிதல் நமக்கு ஏற்படுகிறதோ, அதுவே நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து சுகித்திருக்க நமக்கு உதவி செய்ய அது போதுமானதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நமக்கு ஒரு பெரிய தகப்பன் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நீங்க புரிந்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அவர்தான் ஊற்றுக்காரனராய் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் புரிந்து இருக்கிறீங்க? ஆமென். யாக்கோபு 1:17 ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு ஈவும்,
எந்த ஒரு பூரணமான காரியமும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் தருகிறதற்கு நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிதாவின் இடத்தில், அந்த ஜோதிகளின் பிதாவின் இடத்தில், அவரிடத்தில் எந்த ஒரு வேற்றுமையான நிழலும் இல்லை. அவரிடத்தில் எந்த ஒரு தீமையான காரியங்களும் இல்லை. அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் யோவான் இப்படி சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனுஷருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுவாக தான் இருக்கும். அவர்கள் பிதாவை அறிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார், ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அவங்க அப்படிப்பட்ட ஒரு புரிதல் தான் வேணா அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவர் பிதாவை அவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மை நேசிக்கிற ஒரு தேவன், பிதாவாகிய தேவன், அவர் நமக்கு அவர் எவ்வளவு அன்பை பாராட்டி இருக்கிறார் என்பதை அவருடைய செயல் மூலமாய் வெளிப்படுத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தருளின ஒரு பிதாவானவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு நன்மையானதை தான் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நல்லதை தான் செய்வார். இந்த வருஷத்தில் நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நம்ம எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகித்திருக்க போகிறோம். நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் நமக்கு இந்த புரிதல் நமக்கு அவசியம். எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், அவர் எனக்கு நன்மையானதை மட்டுமே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா நமக்கு நன்மையான ஈவுகளை ஒவ்வொரு நாளும் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நம்ம ஆத்துமா வாழுகிறதற்கு இந்த பிதாவானவருடைய அன்பு நமக்கு நன்றாக நம்ம ருசி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அந்த பிதாவானவர் நமக்கு நன்மையானதை கொடுப்பார் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு புரிதல் நமக்கு அப்படி வந்து இருக்குமானால், நம்ம மனதில் அதை புரிந்து கொள்வோமானால் நம்ம கவலைப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம கவலைப்பட மாட்டோம், நம்ம சோர்ந்து போக மாட்டோம், ஆத்துமாவில் தொய்ந்து போக மாட்டோம், தைரியமாகவே இருப்போம், நிச்சயத்தோடு கூட இருப்போம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு தைரியம் கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களிலே வாழ்க்கையிலே பெரிய புயல்கள் மாதிரி சம்பவங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும், சில காற்றுகள் மோதி அடிக்க ஆரம்பிக்கும், பயங்கரமான கார்மேகங்கள் வாழ்க்கையை சூழ ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட நமக்கு ஒரு வல்லமை உள்ள தேவன், ஒரு பரலோக தேவன் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அவர் வீசுகிற புயல்களை ஓய பண்ணுவார். அவர் காற்றையும் கடலையும் அமர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் நம்ம கவலைப்படும் போதெல்லாம் கூட, நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம், நம்ம பயங்கரமாக நம்ம கஷ்டத்தின் மத்தியில் போகும்போது, சில நேரங்களில் இழப்புகள் மத்தியில் போகும்போது, நெருக்கத்தின் மத்தியில் போகும்போது நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு அதுதான் பலன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு அதுதான் தைரியம். அதுதான் நம்ம ஆத்துமாவை சோர்ந்து போகாம நம்ம பாதுகாக்கப்படுகிறதற்கு அதுதான் காரணமாக இருக்கும். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் மட்டுமல்ல, அவர் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் எனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தைரியத்தையும் அவர் தருவார். அவர் நம்பிக்கை நாயகனாக என் வாழ்க்கையில் இருப்பார். அவர் என் கூடவே இருப்பார். அல்லேலூயா.
பவுல் சொல்லும்போது அதுதான் 2 கொரிந்தியர் 1 3-4 நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் அதை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ருசி பார்த்து அதை அனுபவித்தா நம்ம கவலையே படமாட்டோம். ஹல்லேலூயா. எனக்கென்று ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை ஆற்றுவார், அவர் என் காயங்களை என்ன செய்வார், அவர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகல ஆறுதலின் தேவன். உபத்திரவம் பாடுகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வருகிற மாதிரி ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அப்படி வந்தாலும் கூட நம்ம தனியாக அல்ல, ஒரு தேவனுடைய கரம் நமக்கு துணையாகவே இருக்கிறது. ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு கூடவே இருக்கிறார். அவர் அவைகளின் நடுவில் நம்ம கடந்து செல்லுகிறதற்கு நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம அவருடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், அவருடைய கருத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகிறோம். ஒருவேளை நாமே அவரை விட்டு விலகி போக நினைத்தாலும் அவர் நம்மை விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம பாதுகாக்கிறதற்கு, நம்முடைய ஆத்துமாவை விழாமல் காக்கிறதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த புரிதலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் எழுதின நிருபத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாமே. எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, ஆமென், ஹல்லேலூயா, அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம சீர்படுத்துவார், சரியான ட்ராக்குக்கு திரும்ப கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராகவும் இருப்பார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம அஞ்சி நடந்து இருக்கோமானால், நம்ம நடப்போமானால், நம்ம அதிலாலே பிழைத்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தமாகுதல், இப்படி படிப்படியாக நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆரம்ப நாட்களில் நம்ம ஒரு மாதிரி இருந்திருப்போம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருப்பார்? பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பேசி நம்மோடு இடைப்பட்டு பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைத்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸில் தான் நம்ம ஆண்டவர் நடத்திட்டே இருக்கிறார். அப்போ நம்ம ஆத்துமா வாழணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஒரு நல்ல ஒரு பிள்ளை என்ன செய்யும்? பெற்றோர் தன்னை வளர்க்கிறதற்கு வளர்ந்து வருகிற வரைக்கும் அந்த பெற்றோருடைய அரவணைப்புலையும் பாதுகாப்புலையும் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுலையும் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதுலையும் நன்றாக கவனமாக இருக்கும். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லாமல் போகும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லது சில நேரங்களில் அந்த பிள்ளையை நம்ம சரிப்படுத்த வேண்டியிருக்கும், சீர்படுத்த வேண்டியிருக்கும், கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ சாதாரணமாக நாமே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நல்ல வழி நடத்துகிறதற்கு நம்ம செய்கிறோம். அப்படி எதுக்காக செய்கிறோம்? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நம்ம வாழ போகிறோம். அப்போ அவர் பரம பிதாவாகிய அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நமக்கு தேவனாக இருக்கிறார். அவரும் நம்மை செம்மையான வழியில நடத்துகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. He not only just loves you, he cares for you. அவர் உங்களை நேசிக்கிறது மட்டுமல்ல, உங்களை குறித்து, உங்கள் ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராகவும் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை வாழ வைக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ரு அந்த ஆத்துமாவை தான் டார்கெட் பண்ணுவான். அதை கெட்டு போக பண்ணுகிறதற்கு அவன் என்னென்ன காரியங்களை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வரும். உலகம், மாமிசம், பிசாசு நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிறதற்கு, கரைப்படுத்துகிறதற்கு பலவிதமான நிலைகளிலே நம்மோடு போராடி கொண்டிருக்கிற நிலைமையிலே நம்மை பாதுகாக்க ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆத்துமாவை ஹல்லேலூயா பாதுகாத்து நம்ம வாழ்ந்திருக்க பண்ண அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிற புரிதல் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எபிரேயர் 13 நம்ம வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் அதுதாங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல விதங்களில் நம்ம கவலைப்படுகிறதற்கு ஏராளமான காரணங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் முதலாவது அவர் நன்மையானது தான் எனக்கு செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒருபோது நம்மை அவர் கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மையானது தான் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா வாழும்படியாக நீங்கள் இந்த புரிதலுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எந்த கலக்கமோ, எந்த சோர்வோ, எந்த பயமோ நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாக நம்ம இருக்க முடியும், தைரியமாக இருக்க முடியும், நிச்சயத்தோடு கூட இருக்க முடியும். எஸ், ஹல்லேலூயா. He will take care of me. He will never let me go. He will never forsake me. அவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் ஒருபோது என்னை விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்கிற உறுதியான நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்குள்ள வந்தால் நாம அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் எனக்கு தகப்பன், அவர் எனக்கு தேவன், அவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை தான் செய்ய விரும்புகிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னை எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாக்கிறார், என் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். அவர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் என்னோடு கூட இருக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ? முதலாவதாக நாம் அவருக்கு முற்றிலுமாய் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைய குறித்து ஒரு நல்லதை நினைக்கிறாங்க, என்னை குறித்து நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே எனக்காக தந்தருளி இருக்கிறார். நான் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன். எத்தனை பேர் அப்படி ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கிறீங்க? யாக்கோபின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார். முதல் பகுதியில் பார்க்குறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா வாழணும் அப்படின்னா அதற்கான நல்ல
விஷயங்களை ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை சொல்லும்போது திஸ் இஸ் எ மேனுவல் ஃபார் யுவர் ஹெல்த்தி லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஆத்துமா வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தருகிற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. வாழ்வியல் விளக்க வேதாகமம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் இதில் தான் இருக்கு. நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு தேவையான ஆலோசனைகள் இதில் அடங்கி இருக்கு. அப்ப இதை நம்ம வாசிக்கவும், இதை நம்ம தியானிக்கவும், இதை நம்ம நேசிக்கவும், இதற்கு கீழ்ப்படியவும் நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருப்போமானா, கை கொள்ளாமல் இருப்போமானா, நம்ம மாய்மாலம் பண்ணுகிறவர்களா இருப்போம். அல்லது நமக்குள்ள ஆண்டவருடைய உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் உண்மையா ஆண்டவர் என் ஆத்துமாவை வாழ வைக்க விரும்புகிற தேவன் என்பதை புரிந்து அவரை ஆண்டவராக, பிதாவாக அவரை அறிந்திருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். இன்னும் சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கணும், நம்ம செய்கிறதெல்லாம் சக்சீட் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவருக்கு நாம் எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். 6ஆம் வசனம் வாசிக்கிற, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்துமாவுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் வரும். பெருமைகள் வரலாம், எதிராளியோடைய சூழ்ச்சிகள் வரலாம், பலவிதமான கவலைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யும், வாழ விடாமல் நம்மளை சோர்வுட பண்ணி கொண்டே இருக்கலாம். சிலர் எப்பயுமே சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. முகத்தை பார்த்தாலே சீரியஸான ஃபேஸாகவே இருப்பாங்க. 6 o'clock ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கவலையோ, என்ன கஷ்டமோ தெரில, என்ன கோபமோ, என்ன வருத்தமோ தெரியலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு புன்முறுவலோடு, புன்சிரிப்போடு காணப்பட ஆண்டவர் உதவி செய்வார். பக்கத்தில் லேசாக திரும்பி என்ன சீரியஸாக இருக்காங்களா இல்லை சிரிக்கிறாங்களான்னு பாருங்களேன். அசையவே மாட்டாங்க சிலர்லாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதம் போல அவங்கள வச்சிருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. சீரியஸாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேதுரு சொல்றாரு பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அப்போ நம்ம கவலைப்படுகிறனால எவன் தன் சரீர அளவை கூட்ட முடியும்? கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு இருக்கிறனால ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிச்சயமே நமக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும். ஆண்டவர் எனக்காக இருக்கிறார்ப்பா, அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறவர். எனக்கு கவலை வர்றதுக்கு காரணம் 1000 இருக்கலாம், உண்மையாகவே பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அதை இறக்கி வைக்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருக்குமோ, எப்படி நடக்குமோ, இதை எப்படி ஆகுமோ, அப்படி பலவிதமான யோசனைகள் நம்ம மனசுல மேலோங்கி நிற்கலாம். ஆனால் ஒன்று, அதை தாண்டி ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கணும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல 12 மாசம் எப்படி கடத்த போறனோ, இந்த வருஷத்தின் முடிவை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ, இந்த வருஷத்துல நான் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீருமோ தீராதோ, என் வேதனை துக்கம் மாறுமோ மாறாதோ, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற தைரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருவாராக. அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருந்தா போதும். ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க பழகி கொள்வோம். அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா வாழ வைக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். நம்ம ஆத்துமாவை பாதுகாக்கிறதற்கு நாமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவரே காப்பாற்றுங்கிறதில்ல. அவர் காண்பித்த வழிகளிலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாய் ஒரு தேவ பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம அப்படிதான் எல்லாம் அந்த காணாமல் போன ஆடு அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு அது பாட்டுக்கு எல்லாம் குழிகளையும் விழுந்து காலை உடைச்சி முள்ளுக்குள்ளே மாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு நின்று கர்த்தர் தேடி வரதை விட அதை பத்திரமா மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் இருந்தால் நல்லா இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, கவனமாக இருக்கணும். நம்ம எதிராளியே பிசாசா நம்ம எங்கே நம்மளை அடிக்கலாம், எங்கே நம்மளை கீழே விழத்தலாம், எங்கே நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்தலாம், எங்கே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணலாம், எப்படி இவனை ஆண்டவரை விட்டு பிரிக்கலாம், எப்படி இவன் வாழ்க்கையை கெடுக்கலாம், இவனை அழிக்கலாம். அவனுடைய நோக்கமே அதுவாக தான் இருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த எதிராளியுடைய வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு ஈஸி ஆக்கிடக்கூடாது. நாமளே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஆத்துமாவை கெடுக்கிற காரியங்களில் போய் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் அப்படி லேசாக, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் அப்படி போய் தான் பார்ப்போமே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, இப்படின்னு போய் ஆத்துமாவில் என்ன செய்திடக்கூடாது, வாழாமல் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆத்துமா வாழ்கிறது போல தான் நம்ம எல்லாவற்றிலையும் வாழ போகிறோம் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஆத்துமாவை கரைப்படுத்துகிற காரியங்கள், நம்ம கெடுக்கிற சத்துருவினுடைய சதிகள், அவனுடைய கர்ச்சிப்புகள், இதெல்லாவற்றுக்கும் நாம் விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், அலர்ட்னஸ் எப்பயுமே இருக்கணும். இது பிசாசு கொண்டு வருகிறது, இது சத்ரு நம்மளை விழத்தள்ளுகிறதற்காக கொண்டு வருகிறது. இந்த எண்ணங்களை முதல்லையே நான் கிள்ளி எறியணும். இந்த விஷயத்தில் நான் முதல்லையே நான் என்னை விழாமல் பாதுகாத்து கொள்ளணும். இந்த காரியத்தில் நான் சிக்கிக்கொள்ளாமல் முதல்லையே நான் என்னை ஜாக்கிரதையோடு நான் விடுதலை ஆக்கி கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஆமென். விழித்திருங்க சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அலர்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ். நம்ம ஆத்துமாவை கரைப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முதல்ல லைட்டாக ஒரு எண்ணம் தாட்ஸில் வரும், முதல்ல ஒரு சிந்தையில் ஒரு அந்த எண்ணம் வரும். அது கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், அப்படியே கற்பனை உலகத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வந்துடுவோம். நமக்கு விசாலாம் தேவை கிடையாது, பாஸ்போர்ட்லாம் தேவை கிடையாது. நம்ம செய்யாத காரியங்கள், நம்ம என்னென்னலாம் செய்ய கூடாதோ அதெல்லாம் செய்து முடிச்சிடும் கற்பனையில். அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், இமேஜினேஷனில் வந்த பிறகு அது செயல் வடிவம் பெறுகிறதற்கான சூழ்நிலைகள் வரும்போது அது தவறான நிலைமைகளை நம்மளை தள்ளி நம்ம ஆத்துமாவை கெடுத்து போடும். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆத்துமா கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை மற்ற எல்லாவற்றிலையும் ஆத்துமா வாழ்கிறது போல தான் வாழ போகிறோம். கெட்டு போனால் வாழ்க்கையும் கெட்டு போகும். ஆனால் ஆத்துமா வாழுகிறது போல நான் வாழணும், எல்லாவற்றிலையும் நான் நன்றாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தொடர்ந்து அதில் வாசிக்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த அடுத்த வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உங்கள் சகோதரர் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்போ
நம்ம ஃபைட்டிங் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். நம்ம ஆத்துமாவை கெடுக்கிறதற்கு எது வந்தாலும், நம்ம ஆத்துமாவை வாழ முடியாதபடிக்கு நம்மளை சோர்ந்து போகிறதற்கோ, நம்மளை கீழே விழத்தள்ளுகிறதற்கோ, நம்மளை கரைப்படுத்துகிறதற்கோ, நம்ம ஆத்துமாவை பாதிக்கிற எந்த எண்ணங்களையும் நம்ம சிறையாக்க வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றா அப்படிப்பட்ட நம்ம உள்ளத்தில் நமக்கு அந்த பேட்டில் ஃபீல்டு, அதான் மைண்ட், பேட்டில் ஃபீல்டு ஆஃப் த மைண்ட். நம்ம ஆத்துமாவில் இருக்கிற எமோஷன்ஸ், நம்ம ஆத்துமாவில் இருக்கிற வில், அந்த ஆத்துமாவில் இருக்கிற இன்டலெக்ட், அங்கே தான் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும், அங்கே தான் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். மனசில் தான் யுத்தம், நம்ம மைண்டில் தான் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து போராடி மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவை வாழ வைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு, என் கையில் தான் இருக்கு. ஆமென். உங்கள் ஆத்துமாவுக்கு அப்படிதான். நீங்கள் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருன்னு பாட்டு பாடுறது சந்தோஷம், அப்படி வாழ்ந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லுகிறது சந்தோஷம். ஆனால் ஆத்துமா வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கவனமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என் ஆண்டவர், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறார், அவர் என்னை பராமரிக்கிறார், அவர் என்னை எல்லா காரியங்களையும் எனக்கு நன்மையானதை தருகிறார், அவர் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். அந்த நம்பிக்கை நிச்சயம் ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, அவர் எனக்கு நன்மையானதை செய்யணும்னு நினைக்கிறார்னா அவர் சொன்னபடி நான் செய்யணும், அவருடைய வசனத்துக்கு நடுங்கணும், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அது மட்டுமல்ல, என்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்க நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. மேட்டிமையான எண்ணங்கள், என்னுடைய சுயமான விருப்பங்கள், என்னுடைய சித்தம், என்னுடைய எண்ணம், அந்த என்னுடைய ஆசைகள், இதை நான் நிறைவேற்றுகிறதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்க பழகி கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்துவிட நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். நம்ம விசுவாசத்தில் உறுதியாகவும் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாப்பார். அது மட்டுமல்ல, யாக்கோபின் நிருபத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்திலேயே 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நான் கிட்டி சேருகிறதற்கும் அவரை அறிகிற அறிவிலே நான் கடந்து அதிகமாக நான் பெருகுகிறதற்கும் நான் முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அவர்கிட்ட கிட்ட போக 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 நம்ம நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்க முடியும். நம்ம நல்ல ஆத்துமா அது உயிர் பெற்று நல்ல ஒரு விடுதலையோடு வாழ முடியும். அவரை விட்டு தூரமாக போனால் தான் நமக்கு ஆபத்து. அவர்கிட்ட இருந்தால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஸோ அவரோடு நம்ம நெருங்கி போகணும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம அதிகமாக தேவனை கிட்டி சேருகிறதற்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும், நம்முடைய மனதை அதற்கென்று நாம் செலுத்த வேண்டும். லார்ட் ஹெல்ப் மீ டு நோ யூ மோர், ஐ வாண்ட் டு நோ யூ லார்ட். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் உம்மை கிட்டி சேரணும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை நமக்குள்ளே பெருக வேண்டும், அந்த எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக இருக்க வேண்டும். ஐ வாண்ட் டு நோ யூ மை லார்ட். உம்மை நான் இன்னும் அறிய விரும்புகிறேன், இன்னும் உம்மை கிட்டி சேர விரும்புகிறேன், இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க விரும்புகிறேன், இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், இன்னும் அதிகமாக உம்மோடு நான் உறவாட விரும்புகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஆழமாய் நம்ம மனதில் பதிய வைக்கும் பொழுது அதுவே நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்கிறதற்கு அது ஏதுவான ஒரு காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஆண்டவரோடு கிட்டி சேரணும்னா நம்ம வாழ்க்கை நம்மை சுத்திகரிக்கிற அனுபவம் அனுதினமும் வேண்டும்.
அனுதினமும் நம்மை சுத்திகரித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் உமக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத நிலைமையில நான் வாழ்ந்திருப்பேன், ஆனால் என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் நிற்கிறதற்கு என்னை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் இல்லாமையினால என் கைகளை நான் கழுவுகிறேன் என்று சொல்லலாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நாமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதியின் பாதையில நம்ம நடக்கிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க, நம்ம அவருடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கெட்டி சேருகிறதற்கு, அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம காணப்படுகிறதற்கு, அவரை அறிகிற அறிவிலே தொடர்ந்து நம்ம வளருகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். என் ஆத்துமாவை வாழ வைக்கிறவர் அவர்தான், என்னை வாழ வைக்கிற தெய்வம். என் ஆத்துமா வாழ்ந்தால் நான் எல்லாவற்றிலையும் நான் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். இந்த ஆண்டில் நான் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பெறப்போகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை வாழ வைக்கிற தேவன் நீங்க தான். ஆண்டவரே, பிதாவாகிய தேவன், நீர் எங்களுக்கு பரம தகப்பனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருகிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு மறைவிடமாய் புகலிடமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா, செம்மையான வழிகளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்திருக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே பயந்து நடுங்கி இருக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரை இறக்கி வைக்க, ஆண்டவரே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட, எப்போது நாங்கள் விழிப்போடு காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்க விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் உம்மை அறிகிற அறிவின் ஆண்டவரே அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. அதிகமாய் நேரங்களை கர்த்தரோடு ஆண்டவரே செலவிட உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். help us to draw closer to you Lord, help us to walk with you Lord. ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி கிட்டி சேர, ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நடக்க முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நலிவடைந்த நிலைமையில, ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில, ஒருவேளை பலனற்ற நிலைமையில, திடனற்ற நிலைமையில யாராவது இருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களை பலப்படுத்துகிற ஒரு தேவ வல்லமை ஆண்டவரே அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, ஒரு தேவ கரம் அவர்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் அவர்கள் மேல வந்து அமரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புது பலனை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்தில் பலனடைந்து உம்மை துதிக்கும்படியான கிருபைகள் உண்டாகுவதாக. எல்லா பலவீனங்கள், ஆத்துமாவில் இருக்கிற சோர்வுகள், எல்லா அசதிகள் மாறுவதாக. ஆண்டவரே, ஆத்துமாவில் பலன் தந்தவர்களை தைரியப்படுத்துவீராக, தேற்றுவீராக. அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக அவருடைய ஆத்துமாக்களை வாழ வைப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் அவங்க வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.